டிஎன்பிஎஸ்சில இருந்து வந்திருக்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் குரூப் 2A முதன்மை தேர்வுகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டங்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. குரூப் 2A பதவிகளுக்கு முதல்நிலை மற்றும் முதன்மை தேர்வு ஒரே நேரத்தில் நடத்தப்பட்டு குரூப் 2 பதவிகளுக்கு மட்டும் அடுத்ததாக நேர்காணல் தேர்வு நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் முதல்நிலை தேர்வு மட்டும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்றும் முதன்மை தேர்வு 2 பதவிகளுக்கும் தனித்தனியாக நடத்தப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி குரூப் 2 பதவிகளுக்கான முதன்மை தேர்வுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் குரூப் 2A பதவிக்கான முதன்மை தேர்வுக்கு புதிய பாடத்திட்டமும் அபிஷியல் வெப்சைட்டான www.tnpsc.gov.in/english/syllabus.html என்ற டிஎன்பிஎஸ்சி இணையதள பக்கத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம். இதேபோல் தேர்வு திட்டம் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் இதே இணையதளத்தில் சென்று பார்க்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது. குரூப் 2 மற்றும் 2A பதவிக்கான கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வில் தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், இக்கால தமிழ்மொழி, தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தமிழக அரசின் நலத்திட்டங்கள், சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், சமூக சீர்திருத்த இயக்கங்களில் பங்கு, இடஒதுக்கீடு, அதன் பயன்கள், தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமையின் பங்கு, பொருள் வேறுபாடு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், எதிர்மறை வாக்கியம், பிழை நீக்கி எழுதுக, சொந்த வாக்கியத்தில் அமைத்து எழுதுக, திருக்குறளில் இருந்து கட்டுரை எழுதுதல் போன்றவை SSLC தரத்தில் இடம்பெற்றுள்ளன. இவை 100 மதிப்பெண்ணுக்கு கணக்கிடப்படும். இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்ததாக பொதுப்பாட மதிப்பெண் கணக்கில் கொள்ளப்படும். பொது பாடத்தை பொறுத்தவரைக்கும் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான பொது பாட பிரிவில் தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புடன் இந்தியாவின் நவீன வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், தமிழ்நாட்டின் குறிப்புடன் இந்தியாவில் உள்ள சமூக பிரச்சனைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, தமிழ்நாட்டை பற்றிய குறிப்புடன் இந்தியாவின் அரசியல் அமைப்பு, அரசியல் மற்றும் ஆட்சி, தமிழ்நாட்டின் குறிப்புடன் இந்தியாவின் புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, தமிழ்நாட்டின் குறிப்புடன் இந்திய பொருளாதாரம் என்ற அலகுகளில் யூனிட் கீழ் பாடத்திட்டம் இடம்பெற்றுள்ளன. இதில் இருந்து 300 மதிப்பெண்க்கு விரித்துரைக்கும் வகையிலான வினாக்கள் கேட்கப்படும். கேள்விக்குறி வகை வினாக்கள். குரூப் 2A பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் நவீன வரலாறு, தமிழ் சமூக கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், தமிழ்நாட்டின் குறிப்புடன் மாநிலங்களின் நிர்வாகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி, தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் சமூக பிரச்சனைகள், தமிழ்நாட்டின் குறிப்புடன் இந்தியாவின் புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆகிய அலகுகளின் கீழ் பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து 150 மதிப்பெண்ணுக்கும் பொது நுண்ணறிவு, பகுத்தறிவு பிரிவில் 60 மதிப்பெண்ணுக்கும், பொது தமிழ் அல்லது ஆங்கிலம் 90 மதிப்பெண்ணுக்கும் என மொத்தம் 300 மதிப்பெண்ணுக்கு கேட்கப்பட உள்ளன. இதில் பொது பாடம் மற்றும் பட்டப்படிப்பு தரத்தில், மற்றவை SSLC தரத்திலும் குறிவகை அதாவது அப்ஜெக்டிவ் வினாக்களாக இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.